நம்ம இப்போ பார்க்கக்கூடியது காப்பிரைட். யூடியூப்பில் காப்பிரைட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். காப்பிரைட்டுங்கிறது நீங்கள் அடுத்தவர் போட்ட வீடியோவை எடுத்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலில் அப்லோடு பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் காப்பிரைட் கண்டென்ட்டில் வரும். இந்த காப்பிரைட் கண்டென்ட்னால பல பிரச்சனைகள் வரும். இது பாருங்கள், உதாரணத்துக்கு இந்த சேனல் எடுத்துக்கோங்க. இந்த சேனலில் 3 வீடியோஸ் அப்லோட் ஆகிருக்கு. 3 வீடியோஸுமே இந்த சிம்பிள் இருக்குல்ல, டாலர் சிம்பிள், இந்த டாலர் சிம்பிள் வந்து எண்டு போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த சேனலில் வந்து ஒரு வீடியோ காப்பிரைட்டில் வந்தனால மற்ற 3 வீடியோவுமே இதாகிடுச்சு. இந்த 3 வீடியோ மூலம் வரக்கூடிய பணம் பூரா நம்மளுக்கு இப்போ நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு வீடியோ காப்பிரைட் அந்த இதுக்குள்ளே வந்துட்டுன்னா பாருங்கள், யூ ஹேவ் ஒன் காப்பிரைட் ஸ்ட்ரைக். ஒரு வீடியோ காப்பிரைட்டில் வந்திருக்கு. மோனடைசேஷன் மூலமாக தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் ஏறும். மோனடைசேஷன் வந்து திஸ் அக்கௌண்ட் ஹேஸ் பீன் டிசேபிள் டு க்ளோஸ்ட் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடும். டிசேபிள் ஆகிட்டு இந்த மோனடைசேஷன் டிசேபிள் ஆனால் இது உங்களுக்கு பணம் ஏறாது. யூ மஸ்ட் எனேபிள் மோனடைசேஷன் எனேபிள் பண்ணணும்னா உங்களுக்கு இது இருக்கணும். மோனடைசேஷன் டேப் ஹேஸ் பீன் டிசேபிள்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து இதாக இருக்குது, காப்பிரைட் கண்டென்ட்டில் வந்துட்டு, அதனால் உங்கள் அக்கௌண்ட்டில் மற்ற வீடியோஸ்க்கும் இந்த மற்ற வீடியோஸ் மூலமாக ஏறக்கூடிய பணமும் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு இப்படி இருக்கும், உங்களுக்கு எதுவும் காப்பிரைட் வரலன்னா இந்த இடத்துல இருக்கும், ஒரு காப்பிரைட் வந்துருக்கு. யூ ஹேவ் ஒன் காப்பிரைட் ஸ்ட்ரைக் ப்ரொசீடட் வித் ஒன் ஸ்ட்ரைக். இந்த காப்பிரைட் இந்த சாங் வந்து எதுக்காண்டி நிப்பாட்டியிருக்காங்கன்னா, காப்பிரைட் டேக் டவுன் ரிமோட் ஆடியோ சாங் லிரிக்ஸ் சிவகார்த்திகேயன் கீர்த்தி. இந்த பாட்டோட லிரிக்ஸ் எழுதுனதுக்கு எதனாலன்னா, இந்த பாட்டை மட்டும் நீங்கள் நெட்லேருந்து எடுத்து இதில் போட்டதுனால தான் இப்படி ஆயிருக்கு. ஆனால் நீங்கள் அந்த வீடியோவை டெலீட் பண்ணாலும் இது சால்வ் பண்ண முடியாது. காப்பிரைட் கண்டென்ட்டில் நீங்கள் வராமல் பார்த்துக்கணும். அது காப்பிரைட்னா என்னென்னு பார்த்துக்கலாம். காப்பிரைட் ஆடியோ விசுவல் ஒர்க்ஸ், அதாவது நீங்கள் டிவி ஷோவோ சில பேர் காப்பி பண்ணி அப்படியே யூடியூப் சேனலில் அப்லோடு பண்ணுவாங்க. அதுவும் காப்பிரைட் கண்டென்ட்குள்ளே தான் வரும். அப்புறம் மூவிஸ், படத்தை நீங்கள் அப்லோடு பண்ணுறது, மற்றபடி இந்த மூவிஸில் உள்ள சில சீனை கட் பண்ணி போடுறது, மற்றபடி வேறு யார் போட்ட வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணுறது, எல்லாம் ஆன்லைனில் லைவாக டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய வீடியோவை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி உங்கள் சேனலில் அப்லோடு பண்ணுறது, அப்புறம் வேறு யாரோ ரெக்கார்ட் பண்ண சவுண்ட்ஸு, அப்புறம் சாங்ஸு. இந்த சாங்ஸ்னால தான் மியூசிக்கல் கம்போசிஷன்ஸ். நீங்கள் வேறு படத்தில் உள்ள பாட்டை எடுத்து நீங்கள் அதை எப்படி எடிட் பண்ணி போட்டாலும் அது காப்பிரைட் கண்டென்ட்குள்ளே தான் வரும். பாருங்கள், ரிமோட் ஆடியோ சாங், இந்த சாங்கோட லிரிக் மட்டும்தான் அப்லோட் ஆகிருக்குது. அப்படியுமே இது காப்பிரைட் கண்டென்ட்குள்ளே தான் வந்துருக்கு. இந்த காப்பிரைட் கண்டென்ட்னால உங்களுக்கு மற்ற வீடியோ மூலமாக ஏறக்கூடிய பணமும் கட் ஆகிருக்கு. மற்றபடி பெயிண்டிங்ஸ், போஸ்டர்ஸ் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், மற்றபடி வீடியோ கேம்ஸு, அதை நீங்கள் அப்படியே போடுறது, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரு, இது எல்லாமே காப்பிரைட் கண்டென்ட்குள்ளே தான் வரும். அந்த காப்பிரைட் கண்டென்ட்குள்ளே நீங்கள் முடிஞ்ச அளவு வராமல் பார்த்துக்கணும். காப்பிரைட் கண்டென்ட்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் சேனலில் நீங்கள் இதோட சேர்த்து வச்ச பணம் எதுவுமே உங்களால் இது பண்ண முடியாது. உங்கள் கைக்கு வராது, பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அப்டேட் ஆகாது. காப்பிரைட்டு நீங்கள் என்ன தான் நீங்கள் அதை எடிட் பண்ணி அப்லோடு பண்ணாலும் இந்த கூகுள் ஆட்சன்ஸ் டீம் வந்து காப்பிரைட்டு வீடியோஸை கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு பெரிய டீமே இருக்குது. அதனால் நீங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டு நீங்கள் எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணாலும் அவங்க கண்டுபிடிச்சி அந்த வீடியோவை இது பண்ணிடுவாங்க. இந்த சாங்கை அப்லோடு பண்ணதுக்கு தூக்கியிருக்காங்க. ரிமூவ்டு பை SME, சோனி மியூசிக் என்டர்டைன்மெண்ட். இந்த டீம் வந்து தூக்கியிருக்காங்க. இதுதான் காப்பிரைட். அப்புறம் இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை பற்றி நான் இன்னும் பேஜ் வியூஸ்னால், ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் ஒவ்வொரு வீடியோவோட வியூஸை பொறுத்து உங்களுக்கு அக்கௌண்ட்டில் பணம் ஏறிக்கிட்டே இருக்கும்.
ஒரு வீடியோட வியூஸ் பார்த்து பணம் அக்கௌண்ட்டில் ஏறிட்டே இருக்கும். இந்த நீங்கள் $10 சேர்த்தோடனே கரண்ட் பேலன்ஸ் இதில் வந்து $10 வந்தோடனே உங்கள் நீங்கள் அட்ரஸ் கொடுக்கணும். இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு அட்ரஸ் கொடுக்கணும். அந்த அட்ரஸ்க்கு $10 வந்தோடனே ஒரு நம்பர் வரும், 4 டிஜிட் கோடு ஒன்று வரும். கன்ஃபார்ம். மற்றபடி மெயிலில் எஸ்எம்எஸ் மூலமாக எதுலேயுமே உங்களுக்கு அந்த 4 டிஜிட் கோடு வராது, போஸ்ட்டில் மட்டும்தான் வரும். ஆனால் நீங்கள் இந்த அட்ரஸ்லாம் இருக்கீங்கன்னு வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காண்டி அப்படி வரும். அந்த 4 டிஜிட் கோடை நீங்கள் திருப்பி இதில் என்டர் பண்ணோடனே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு டீட்டெயில்ஸுக்காகவும் அதை கொடுத்தோன்னே ஆக்டிவேட் ஆகிடும். அது மூலமாக நீங்கள் பணம் எடுத்துக்கலாம். மாதம் குறைஞ்சது $100 இருக்கணும். ஒருவேளை இந்த மாதம் உங்கள்கிட்ட $80 தான் இருக்குதுன்னா அடுத்த மாதம் அனுப்பும்போது இந்த $80 நீங்கள் அடுத்த மாதம் ஒரு $70 சேர்த்துருக்கீங்கன்னா ரெண்டையும் சேர்த்து $150 உங்களுக்கு அனுப்புவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.